எல்லாத்துலயுமே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு முடிவு எடுப்பாரு. யாரு வந்தாலும் சரி அவர் எடுக்கிறது தான் முடிவா இருக்கும். அதுதான் என்ஆர் ஐயாவோட சாதுரியம். அதனாலதான் தொடர்ந்து இவ்வளவு வருஷமா அவரு முதலமைச்சராகவே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட என்ஆர் ஐயா ஆட்சி வந்த உடனே அவங்க நம்ம பாரத பிரதமரோட இணக்கமான ஒரு சூழல்ல இருந்து எவ்வளவோ விமர்சனம் வரலாம், இருந்தாலும் எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி எல்லா திட்டத்துக்கும் ஓகே சொல்லிடுச்சு. குடும்ப உதவித்தொகை அதிகமாயிடுச்சு, முதியோர் பென்ஷன் அதிகமாயிடுச்சு, ஊனமுற்றோர் பணம் அதிகமாயிடுச்சு, மீன்பிடி தடை காலத்துல இருந்த பணத்தை அதிகரிச்சிருக்காங்க, வீடு கட்டுறதுக்கு லோன் அதிகமாகிருக்கு. இந்த மாதிரி எல்லா திட்டமும் கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடையில அரிசி கூட போட முடியாத இருந்த காலம் போய் இன்னைக்கு அரிசி கொடுக்குறாங்க, அதுக்கு கோதுமை கொடுக்குறாங்க. இப்ப அடுத்து திரும்பவும் என்ஆர்ஐயாவோட பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி வந்ததுன்னா தமிழ்நாட்டுல கொடுக்குற மாதிரி சீனியில இருந்து எண்ணெயில இருந்து எல்லா பொருளும் வாங்கி கொடுக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ணணும்னா உங்கள ஒருத்தனா, உங்களோட அண்ணனா, தம்பியா, பையனா இருந்துகிட்டு இருக்கிற எனக்கு ஒரு வாக்கு அளிச்சீங்கன்னா நிச்சயமா நான் பாரத பிரதமர்கிட்டையும் என்ஆர் ஐயா கிட்டையும் காலில் விழுந்தாவது உங்களுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தருவேன்.